எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஆளும் கட்சி போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். இதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சட்டசபையை ஆளுநர் RN ரவி அவமதித்ததாக கூறி தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இதற்கு போலீசார் அனுமதி கொடுத்தது எப்படி என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் திமுகவின் வீண் போராட்டங்களுக்கு அனுமதி என்றும், எதிர்க்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக சுவரொட்டிகள் மூலமாக கூட எதிர்ப்பை தெரிவிக்க அனுமதி இல்லை, ஆனால் ஆளும் கட்சி கவர்னரையும் எதிர்க்கட்சிகளையும் வசைபாடும் சுவரொட்டிகளுக்கு மட்டும் அனுமதி உண்டு என்றும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகம் அறிவிக்கப்படாத அவசர நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் மக்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், போராட்டம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை. ஆனால் திமுகவின் பாசிச ஆட்சியோ ஜனநாயகத்தின் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விழுங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என யாரும் எதற்கும் போராடக்கூடாது என்றும், அதையும் மீறி உணர்வுபூர்வமாக போராடினால் அடக்குமுறையை கையாள்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாமக போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை திமுக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியது ஏன் என்றெல்லாம் மக்கள் வினா எழுப்புகிறார்கள். அவற்றிற்கு காவல்துறையும் தமிழக அரசும் பதிலளிக்க வேண்டும். திமுக அரசின் அதிகார கரங்களுக்கு சிக்கிக் கொண்டிருக்கும் காவல்துறை எப்படியெல்லாம் ஆட்டிவிக்கப்படுகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா டங்ஸ்டன் சுரங்கம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து போராட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று கவர்னரை எதிர்த்து ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டும் அனுமதி கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ளார்.